ஏன்னா எல்லா ஆதாரங்களும் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. என்ன இப்படி சொல்ற நீ? ஏன் 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 யாரும் வர மாட்டேங்கிறாங்க? ஏன் என்ன பெயில் எடுக்கல? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இப்போ வேற ஒரு லாயரை பார்க்க போறேன். அவர் உங்க கேஸை எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா மோகனண்ணா, ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆக்சுவலி நாளைக்கு சாட்டர்டே, நாளானிக்கு சண்டே. அதனால பெயில் வாங்க கூட நம்ம மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பா இப்ப என்ன பண்றது? நாம அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது அஜித். அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுது இல்ல? ராதா ரொம்ப பெரிய பிரச்சனைல இருக்கா. அந்த யுவன் ஒரு பைத்தியம். அவ ராதாவை என்ன வேணாலும் பண்ணுவான். ஒரு வேலை பண்ண அஜித், நீ வீட்டுக்கு போ. ராதாவை கண்காணிச்சுட்டே இரு. அங்க எதுவும் நடக்க விட்டுறாத. மத்தபடி நான் பாத்துக்கிறேன். நான் வெளியே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சரி. மோகனண்ணா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் எப்படி இங்க இருந்து வெளியே வருவேன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா நான் வருவேன். நீ போய் ராதாவை மட்டும் பாத்துக்கோ. சரிங்க மோகனண்ணா, நீங்களும் பாத்துருங்க ப்ளீஸ். குஷி பாத்துக்கோ. என்ன கடவுளே, கடவுளே கிருஷ்ணா. மம்மி மம்மி மம்மி, யுவன் மானஸ கிட்னாப் பண்ணிட்டாரு. மம்மி, மானஸ் வெளியே தெரியற மாதிரி கிடையவே கிடையாது. மம்மி, யுவன் இதுக்கு முன்னாடியும் மானஸ் ஸ்கூல்ல அடைச்சு வச்சிருக்காரு. அவனை கொல்ல பார்த்திருக்காரு மம்மி. அது மட்டும் இல்ல, பாட்டிய கொலை பண்ணது கூட யுவன் தானா? நான் சொன்ன இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணு, ஏன்னா அங்கதான சிசிடிவி கேமரா இருக்கு. மம்மி மம்மி, யுவன் வெளியில தெரியற மாதிரி நிச்சயமா இல்ல. அவர் இத்தனை நாளா நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர் நல்லவரே கிடையாது மம்மி. அவர் ஒரு மனுஷனே கிடையாது. அரக்க மம்மி, உங்களுக்கு யுவனை பத்தி ஏற்கனவே தெரியுமா? அவரோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மம்மி, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? ஆனா என்கிட்ட இதெல்லாம் சொல்றது அவசியம் உங்களுக்கு ஒரு முறை கூட தோணல. ஏன் மம்மி, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? யுவன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அவரோட சுயரூபம் தெரியும்ல. அவர் ஒரு பைத்தியம், அவர் கொலைகாரர், ரொம்ப மோசமானவர்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. தெரிஞ்சும் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. என் மானஸை எதுக்கு முன்னாடியே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு உங்க பையன் யுவன். நான் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு அவரை நம்பிக்கிட்டே இருந்தேன். ஏன் குஷி கூட அவரை பத்தி உண்மையை என்கிட்ட சொல்ல வந்தா, ஆனா நான் அதை நம்பவே இல்லை. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். யுவன் அங்கிள் கொஞ்சம் கூட நல்லவரே கிடையாது. குஷி, போது நிறுத்து. யுவன் பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது.
ஆனா ஆனா மம்மி உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும்ல, ஏன் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஏன் என்கிட்ட முன்னாடியே எதுவும் சொல்லல? மம்மி, பாட்டியை கொலை பண்ணது கூட யுவன் தான் உங்களுக்கு தெரியும்ல? குஷி நிரபராதி, அவ மேல பொய்யா பழி சுமத்தப்படுதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல? எல்லாம் தெரியும்ல? மம்மி, எல்லாம் தெரிஞ்ச ஒரு கொலைகாரனுக்கு துணையா இருக்கீங்களா? ஏன் மம்மி, ஏன்? மானஸ் உங்க ரத்தம் கிடையாதுங்கிறதுக்காக தானே? குஷிக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் கிடையாதுங்கிறதுனால தானே? அவ உங்களுக்கு யாருமே இல்லைல்ல? சார் சார் சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, என்ன போக விடுங்க. என் வைஃப் பெரிய பிரச்சனைல இருக்கா, ப்ளீஸ் என்ன விடுங்க சார், ப்ளீஸ் சார். நீ எவ்வளவுதான் புலம்புனாலும் நீ இன்னும் 2 நாளைக்கு இங்க தான் இருக்கணும், அதை புரிஞ்சுக்கோ. கோர்ட்டு மண்டே தான், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு ராத்திரி உனக்கு கச்சேரி தான். லாடம் கட்டி உன்னை அடிக்கிற அடியில வழி தாங்காம நீயே எல்லா குற்றத்தையும் ஒத்துக்க போற. சார் ஒரு 2 மணி நேரம் என்ன போக விடுங்க சார். சார் வெறும் 2 மணி நேரம் தான். என் வைஃபோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கு சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். அட நீ தாயா புரிஞ்சுக்கணும், அவ உன் பொண்டாட்டி இல்ல இன்னொருத்தன் பொண்டாட்டி. இன்னும் 2 நாள் அமைதியா இருந்தானா சரி, இல்லனா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். மூடிட்டு போய் உக்காரு. சார் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் போக விடுங்க சார். சொல்லிட்டு இருக்கல, போய் உக்காரியா. வந்துட்டானுங்க கழுத்து இருக்கிறதுக்கு. ஓ ஷிட். ராதாவோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. அந்த இவன் என்ன பண்றான்னு எதுவும் தெரியல. வர ஆத்திரத்துக்கு. அப்பா, இப்ப நம்ம என்ன பண்றது? இப்போ என்கிட்ட வேற வழியே கிடையாது குஷி. நாம எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போய் ஆகணும். ஆனா அப்பா எப்படி தப்பிச்சு போறது? தெரியல. எனக்கு எதுவும் தெரியாது குஷி. கிருஷ்ண பரமாத்மா ப்ளீஸ் ப்ளீஸ் என் ராதாவை நீங்க தான் காப்பாத்தணும். அவனுக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க. கிருஷ்ண பரமாத்மா எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. வழி கிடைச்சிருச்சு. மம்மி, நீங்க 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 எப்படி இவ்வளவு சுயநலமா இருக்கீங்க? எப்படி? மம்மி, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? எந்த அளவுக்கு யுவன் குற்றவாளியோ அதே அளவுக்கு நீங்களும் குற்றவாளி தான். ஒரு பாவிக்கு துணை போறவங்க அந்த பாவியை விட பெரிய பாவி மம்மி.
அவங்க அவங்க உங்க அம்மாக்கு சமமான உங்க மாமியாரான உங்க புள்ள அவங்க உயிரை பறிச்சுட்டாரு. தெரிஞ்சு அமைதியா இருக்கீங்கல்ல, வாயை திறக்காம இருக்கீங்க. ஏன் மம்மி, ஏன்? நான் என்ன பண்றது ராதிகா? நான் அவனை பெத்த அம்மா. அவனோட சுயரூபத்தை எல்லார்கிட்டயும் நான் எப்படி சொல்ல முடியும் ராதிகா? நீயே சொல்ல. நீங்க பெத்தவங்க, அதனால இவனோட அரக்கத்தனத்தை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது உங்க பொறுப்பு, உங்களோட கடமை மம்மி. நீங்க ஆரம்பத்திலே இவனை தடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதோ, இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ, இது எல்லாத்துக்குமே யுவன் எந்த அளவுக்கு பொறுப்போ அதே அளவுக்கு நீங்களும் பொறுப்பு மம்மி. யுவன் குற்றவாளினா நீங்களும் குற்றவாளிதான். ஒரு அம்மா தான் குழந்தைங்களோட தவற மறைக்க நினைச்சான்னா குழந்தைங்க அடுத்த வாட்டி அதை விட பெரிய தப்பு பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன விஷயம், இது உங்களுக்கு புரியலன்னா நம்ப முடியல மம்மி. பாட்டி இறந்து போன ரத்த கரை உங்க கையிலயும் தான் இருக்கு மம்மி. நீங்களும் கொலையாளிதான். இல்ல ராதிகா, என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுமா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவனை பத்தி நல்லா தெரியும், அவன் எப்படிப்பட்டவன்னு. ஆனா பெத்த பாசம் கண்ணை மறைச்சிருச்சு. நான் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்காவது என் பையன் மாறுவான்னு நினைச்சேன், அவன் திருந்திடுவான் மாறுவான்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அவன் மாறவே இல்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ராதிகா, என்ன மன்னிச்சிடுவா, என்ன மன்னிச்சிடு மம்மி. நீங்க பண்ண தப்ப நீங்க மனசார உணர்ந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மம்மி. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். மானஸ் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? மம்மி ப்ளீஸ் என்ன போக விடுங்க மம்மி. நீங்க வாழ்க்கையில எப்பயாவது மானஸ் மேல கொஞ்சம் பாசம் வச்சிருந்தீங்கன்னா, அவன் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா ப்ளீஸ், அவனுக்காக உங்க மனசுல பாட்டிங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெஞ்சி கேக்குற மம்மி, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க ப்ளீஸ். என்ன இங்க இருந்து போக விடுங்க மம்மி. மம்மி யுவன் மானஸ் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காரு. அவன அவன அவனை தூக்கு கயிறுல மாட்டி உட்கார வச்சிருக்காரு மம்மி. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் என் பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கணும், அவனை காப்பாத்தணும். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன போக விடுங்க ப்ளீஸ் ராதிகா. அற்புதம், பிரமாதம், அபாரம், போங்க. I mean, fantastic. என் வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் என்ன வெளியே போய் ஆடிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இங்க வீட்லயே டிவி ஷோ நடக்குது, பிரைம் டைம் ஷோ. வாட் இஸ் திஸ்? சூப்பரா இருந்தது, பிரமாதம். அதெல்லாம் சரிதான்,
நீனும் கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கலையா? ஏன் என்னாச்சு? மெஷர்மெண்ட்ல எதுவும் பிரச்சனையாம்மா? ஏம்மா? உங்களுக்கு தான் எனக்கு தெரியும்ல அந்த 0 விஷயம். ஹலோ, அதான் அந்த 0 விஷயம் தெரியும்ல. சந்தோஷமான நேரத்துல இந்த கவலை கண்ணீர்ல இருக்கக்கூடாது. எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நடக்கணும். இந்த கல்யாணம் எனக்கு நடந்து தீரணும், அவ்வளவுதாம்மா. சொல்றது புரியுது இல்லையா உங்களுக்கு? இந்த அழுக, கதறல், பாண்டிங் இதெல்லாம் ஒரிஜினல் மாமியார் மருமகள் ஆகும் போதுதான் நல்லா இருக்கும். கேப்ல இந்த தேவையில்லாத நாடகம்லாம் எதுக்கு? மொமெண்ட் போயிடும்ல. இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன், புரியலையா உங்களுக்கு? ராதிகா மேடம், கை எடுத்து கும்பிடட்டுமா இல்ல காலில் விழட்டுமா? கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிறதுக்கு. ஏமா, உங்ககிட்ட நான் என்ன வேலை கொடுத்தேன்? நான் கொடுத்த வேலைய ஏன் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க செய்வீங்களா மாட்டீங்களா? இங்க பாருங்க, அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்க கணக்கு வில்லன் ஆகிற சீன்லாம் இப்ப வேண்டாமே. அதோட டயலாக் பேசலாம் இப்ப டைம் இல்ல. நீங்க பாருங்க, நான் சொன்ன வேலையை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிங்க. செய்யலன்னு வைங்களேன், அப்புறம் வந்து அந்த நீங்களும் என் பாட்டிக்கிட்டே போக வேண்டியதான். பாவம் போதா குறைக்கு மானஸ் வேற மேல தூங்கிக்கிட்டு இருக்கான். இதோ இப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு. முதல்ல விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சுக்கோங்க. மூமெண்ட் எவ்வளவு சீரியஸ் ஆனது புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? நான் சொல்றது தப்பா? ஏமா நான் சொல்றது தப்பா? சொல்லுங்கம்மா, நான் சொல்றது தப்பா? தப்பு இல்லல. அப்புறம் சீக்கிரம் பண்ணுங்க. சட்டுப்பட்டு ரெடி ஆகுங்க, கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருங்க. என்ன? கம் ஆன், வெரி ஃபாஸ்ட். ட்ரெஸ் மாட்டிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிடு. காதல் பொல்லாதது. மம்மி ப்ளீஸ் மம்மி, உதவி செய்வீங்கல்ல? ராதிகா, ஐம் சாரி. ப்ளீஸ் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோமா. சார், சார், என்னை இங்க இருந்து போக விடுங்க, இல்லனா இங்க இருக்கிற இவனோட கழுத்தை அறுத்து போட்டுருவேன். முதல்ல அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏற்கனவே 3 கொலை பண்ணிருக்கான். தேவையில்லாம வாயை விட்டு மாட்டிக்காத. அந்த 3 பேர்ல ஒருத்தனை தலையில ஆணி அடிச்சே கொன்னு இருக்கான். அவனு நீ கொல்ல போறியா? கொல்லுப்பா. எங்க என் மேல கை வச்சு காட்டு பாப்போம். உன் மண்டையிலையும் ஆணி அரைக்கிடுறேன். சார், கழுத்தையே வெட்டிட்டு அப்புறம் சைஸை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் தலை இல்லாத முண்டமா, உயிர் இல்லாத அவ்வளவு பெரிய உடம்ப வச்சு என்ன பண்றது? என்ன பண்ணணுமோ பண்ணு. சார், நான் சீரியஸா சொல்றேன் சார்.
சார் என்ன போக விட்டுருங்க, இல்லைன்னா இவன் கழுத்து அறுத்து போட்டுருவேன். என்ன இந்த கிளாஸ வச்சா கொலை பண்ணு. இவன் கொலை பண்ண போறானா? எங்களுக்கும் கொலைய நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. இதோ அங்கதான் இருக்கான், போய் ஆரம்பி. ஸ்டீல் கிளாஸை வச்சுக்கிட்டு கொன்னுடுவானா? உன்னா சார் கதவை திறந்து விடுங்க சார், இல்லைன்னா இவனை கொன்னுடுவேன்.